அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அனுகூலம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் சரியாக ஆரம்பிச்சிடும். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஒரு சிக்கல் இல்லாத ஒரு நிலைமை இருக்கும், ஒரு சீரான நிலைமை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வரவுக்கு மீறிய செலவுகள் ஒருபுறம் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாதுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் செலவுகள் மேற்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து கட்டுப்பாடோடு இருக்கணும். அதாவது வந்து இப்போது செலவு இல்லாமல் உங்களுடைய ஆடம்பரத்திற்காக மற்றவர்களை கவருவதற்காக வந்து செலவு செய்யாதீங்க. உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு வந்து நீங்கள் செலவு செய்யக்கூடிய பட்சத்தில் இந்த காலம் வந்து பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஆன்மீக ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கிறதோடு ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் வந்து ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. இறை பணிகளை ஆற்றுவது, இறை துண்டாற்றுவது போன்ற நல்ல பலன்கள், நல்ல நல்ல விஷயங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கப்பெறுகின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் வந்து இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. செல்லக்கூடிய பயணங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பயணங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சில நேரங்களில் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் சின்ன சின்ன அலைச்சல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே நேரம் வணிகர்களுக்கு தொழில் சார்ந்த உறவுகள் வலுவாகவே இருக்கும். வேலையில் இருப்பவங்களுக்கு எந்த ஒரு கடினமான காரியத்தையும் மிக எளிதாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். வீட்டில் சூழ்நிலை மிகவும் நன்றாகவே இருக்குங்க. தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வீட்டின் பெரியவர்களும் தங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தங்களினுடைய அதிர்ஷ்டம் என்று பிரகாசிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது. இருப்பினும் சில பல நேரங்களில் எதிர்பாராத நிதி சிக்கல்கள் உருவாகலாம். அதே நேரம் சக ஊழியர்களுடன் பேசும்போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. இருப்பினும் பண விஷயத்தில் மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவே இருப்பீங்க. தங்களுடைய நிதிநிலை வலுவடையவும் ஆரம்பிக்கலாம். தங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெற வலுவான வாய்ப்புகள் அமைய பெறுங்க. வணிகர்கள் முதலீடு செய்ய ஒரு நல்ல வாய்ப்பை பெறுவாங்க. எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. வேலையில் இருக்கிறவங்க அலுவலகத்தில் அவசரமாக எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தங்களுடைய நற்பெயர் கெடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. இந்த நேரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்க செய்யும். வேலை பளுவும் சற்று அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் துணைந்து செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அதிலும் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடவும் தங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சிறப்பான உணவு உண்ணவும் தங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அலுவலகத்தில் தங்களுடைய நற்பெயர் மற்றும் மரியாதை அதிகரிக்க செய்யும். மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுப்பதற்கு முன்பு மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவதும் அவசியம். தங்களினுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அதிர்ஷ்ட நாளாகவே கருதப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தங்களுடைய வேலையில் முயற்சிகள் உங்களுக்கு பலனளிக்கலாம். பதவி உயர்வுக்கு ஒருபடி முன்னேற்றமும் அடைவீங்க. வியாபாரத்தில் நம்பிக்கைக்குரிய மாற்றங்கள் உருவாகும். உடல்நிலையில் சில ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டாலும் அவை விரைவில் குணமடைகின்றன. தங்களுடைய நற்பெயர் மரியாதையும் வளரும். மேலும் தங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கியமான முடிவை எடுக்கவும் தங்களுக்கு அதிகாரம் கிடைக்கப்பெறும். அதே நேரம் முந்தைய நாட்களை விட சிறப்பான காலகட்டமாகவே இந்த காலம் உங்களுக்கு இருக்கப்பெற போகிறது. பணியிடத்தில் ஏதேனும் மோதல்கள் ஏற்பட்டாலும் தங்களுடைய முயற்சிகள் அதை இயல்பாக்கிடும். தங்களுடைய எதிரிகளின் சூழ்ச்சிகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் கலவையான நிலைகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவடையவும் ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் புதிய வீடு கட்ட திட்டமிடலாம். நீங்கள் ஒரு கூட்டு வணிகத்தில் நுழைந்தால் மற்றவர்கள் தங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க.
இந்த நேரத்தில் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். காரியங்களில் அனுகூலங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிச்சிடுவீங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாகவே நடந்து முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம். கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே அப்படின்னு அவ்வப்போது ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க. தங்களுடைய வேலைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீங்க. துணிச்சலா சில முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீங்க. விசேஷங்களில் முன்னின்று நடத்துவீங்க. வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. தைரியமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். உறவினர்கள் நண்பர்கள் தங்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. சிலர் தங்களுடைய உதவியை நாடுவாங்க. பயணங்கள் சிறப்பாகவே அமையும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவாங்க. அமோகமான ஒரு காலகட்டமாகவும் இன்றைய காலகட்டம் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆனால் உத்தியோகம் ரீதியாக மன அழுத்தம், மன பயம், ஒரு விதமான பதட்டம், வேலை விஷயமான ஒரு சிக்கல்கள், வேலைபளு அதிகரிக்கிறது, சக பணியாளர்கள் மத்தியில் பிரச்சனைகள் எழறது, உயர் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் எழறது, இந்த மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். உத்தியோகம் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் நாம் இருக்கலாமா இல்லை வேலையை விட்டு போகலாமா அப்படின்ற எண்ணம் கூட வரலாம். ஆனால் இருக்கக்கூடிய வேலையை நீங்கள் விட்டுட்டு வேறு வேலைக்கு முயற்சிக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும். அதனால் இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக்கொள்ள என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறது சால சிறந்தது அப்படின்னே சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் முயற்சிக்கிறது, இருக்கக்கூடிய வேலையை எவ்வாறு தக்க வைத்து கொள்வது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க. அதே நேரம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அவ்வப்போது காய்ச்சல், உடல் வலி, முதுகு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. உங்களுடைய துணைவியாருடன் ஆரோக்கியத்திலையும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை தங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் கால தாமதம் ஆனாலும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சிகள் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் ஆர்வம் அதிகரிக்க செய்யலாம். உங்களுக்கு கடந்த காலத்தில் அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஒரு புதிய ஆர்வம் ஏற்படும். ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படுறதுனால இறை பணிகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இறை தொண்டுகள், அந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக நீங்கள் ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வீங்க. அது உத்தியோகம் ரீதியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய குடும்பம் சார்ந்த பயணங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய வேலையாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயணங்கள் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இரவு நேர பயணம், நெடுந்தூர பயணங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, அதில் ஒரு புதுசாக ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த நேரத்தில் வெளியூர் போகணும், வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள்.
விசா கிடைக்கிறதுலலாம் வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் எழலாம். வெளியூர் செல்வதற்குண்டான முயற்சிகள் வந்து உங்களுக்கு வந்து தடைப்படலாம். அதனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு வெளியூர் செல்வது, வெளி மாநிலத்திற்கு செல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்யும். அதனால் அது அது அந்த விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் முயற்சிகளை நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா இன்னும் சிறிது காலம் நீங்கள் வந்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அதே மாதிரி குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் வந்து அவ்வப்போது பிரச்சனைகள் எழத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கு இடையில் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் எழுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். எப்போ பாரு நான் தான் விட்டு கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கும் எழலாம். இருந்தாலும் வேறு வழி கிடையாதுங்க. நாம் விட்டு கொடுத்தாதான் குடும்பம் ஒற்றுமையுடன் இருக்கும். அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். ஓரளவுக்கு உங்களுடைய துணை இடத்துல வந்து கொஞ்சம் புரிய வைக்க பாருங்கள். என்ன மாதிரியான விஷயங்களால் உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் வருதோ அந்த விஷயமா பேசி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிய வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சுமூகமான ஒரு வாழ்க்கை இருக்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் கண்டிப்புடன் நடக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு கண்காணிப்பு இருக்கலாமே தவிர்த்து ஓவரான ஒரு கண்டிப்போ இல்லை ஓவர் கண்காணிப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதனால் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க.